ஹாய் பசங்களா. இன்னைக்கு நம்ம என்ன சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சி. இந்த கஞ்சி ரொம்ப ஃபீவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கஞ்சி சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அல்சர்லாம் வராமல் இருக்கும். பருப்பு இருக்கிறதுனால ப்ரோட்டீன் இருக்கும். அது ஒரு ஹோல் மீல் மாதிரி இருக்கும். ஆனால் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு கஞ்சி தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ரொம்ப ஃபீவர் இருக்கிறப்போ கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இதை செஞ்சு வச்சிட்டிங்கனாக்கா அப்பப்போ குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னாக்கா கஞ்சியெல்லாம் ஹோட்டலில் கிடைக்காது இல்லையா? ஸோ தனியாக இருக்கிறீங்க அப்படின்ற சமயத்தில் இது ஜஸ்ட் டக்குன்னு செஞ்சிடலாம். செய்கிறதும் ஈஸி தான். நான் காமிக்கிறேன். அளவெல்லாம் நீங்கள் முன்ன பின்ன போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அதெல்லாம் போட்டுக்கலாம். அது பெரிய விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும்னு அப்படின்னு பார்த்துக்கோங்க. பச்சரிசி, சப்போஸ் பச்சரிசி இல்லைன்னா தேடிட்டு இருக்காதீங்க, வீட்டில் ஏதோ சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப்பு இந்த சுண்டு இருக்குது பார்த்தீங்களா, நான் ஒருத்தருக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த குட்டி சுண்டு இருக்குல்ல, அதில் ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 1/4 கப்லேருந்து 1/2 கப்பு வரைக்கும் பருப்பு எடுத்துக்கலாம், உங்கள் டேஸ்ட்டை பொறுத்தது. அதுக்கப்புறம் பால், அப்புறம் தேங்காய். இப்போ நம்ம பெரியவங்களாக இருந்தாக்கா தேங்காய் துருவல் டைரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்குலாம் ஃபீவர் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம். நான் எப்போ ஊற்றணும் என்னன்னு சொல்கிறேன். அப்புறம் பூண்டும் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். 2 பூண்டு போட்டுக்கலாம், 4 பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் சும்மா ஒரு 2 பிஞ்சு வெந்தயம், சால்ட்டு, அவ்வளோதான். இப்போ இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே இந்த சுண்டில் ஒரு சுண்டு அளந்து வச்சுட்டேன் பச்சரிசி. அதுக்கப்புறம் இது பாசிப்பருப்பும் போட்டுக்கலாம், தோலோட பாசிப்பயிரும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ போட்டுக்கோங்க. இது நல்லா கழுவணும். கழுவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கழுவியாச்சு. நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி, அரிசியெல்லாம் சாதம் வைக்கணும்னா 1க்கு 2 அப்படிலாம் வைப்போம். கஞ்சி அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நல்லா குழைவாக வேகும். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே கஞ்சி வைக்கும்போது குக்கர் கொஞ்சம் பெரிய குக்கராக எடுத்துக்கோங்க. ரொம்ப கரெக்டான சைஸ்க்கு எடுத்திங்கனாக்கா பொங்கி பொங்கி ஊற்றும். அதுக்கப்புறம் சால்ட்டு, பூண்டு, அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் போட்டுக்கோங்க. பாலும் தேங்காயும் நம்ம வெந்த பிறகு ஊற்றினா போதும். இப்பயே பால் ஊற்றுனீங்கன்னாக்கா அந்த விசில் வழியாக லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ பாதி ஊற்றிக்கிட்டு அப்புறம் நம்ம கரைக்கும் போது பாதி கூட ஊற்றிக்கலாம். ஓகேவா? நான் இப்போ வேணால் கொஞ்சம் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். இதை ஊற்றிடுறேன். அப்புறம் திருப்பி பாலுக்கெல்லாம் அளவே கிடையாது. இப்போ நீங்கள் நிறைய மெடிசன்லாம் சாப்பிடுவீங்க ஃபீவர் சமயத்தில். அப்போ என்ன ஆகுனாக்கா வயிறுலாம் புண்ணாக இருக்கும். நீங்கள் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணும், வயிற்று புண்ணு ஆத்துற மாதிரியும் சாப்பிட்ணும். அப்போது பால், தேங்காய் பால் இதெல்லாம் உங்களுக்கு மெடிசன்னால் வர அல்சரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். பாசிப்பருப்பு ப்ரோட்டீன், பூண்டு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். சில பேர் ஜீரகம் ஃப்ளேவர் பிடிச்சவங்க ஜீரகம் ஃப்ளேவர் போடுங்க. எனக்கு பிடிக்காது, நான் அதனால் போடல. இப்போ நான் குக்கரில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டால் கூட போதும். அதாவது ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக வச்சு ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம பால் ஊற்றுறதுனால லைட்டாக இப்படி வெளியில் வந்திருக்குது. இல்லைனாக்கா அந்த மாதிரி வராது. நல்லா திறந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ தண்ணி ஊற்றணும், ஆனால் இதில் தண்ணியெல்லாம் காணாம பாருங்க. ஆனால் இப்படி மசிச்சிங்கனாக்கா ஈஸியாக மசிய வந்துடும். பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்து இப்படி கரண்டிலேயே நல்லா மசிச்சிருங்க. மசிச்சுட்டு பால் எவ்வளோ பால் வேணாலும் ஊற்றிக்கலாம். அடுத்தது தேங்காய் பால் வேணாலும் ஊற்றிக்கோங்க, குழந்தைங்களா இருந்துச்சுனாக்கா. இப்போ இதை நம்ம எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு கட்டியாக சாப்பிட்டுக்கலாம். ஊறுகாய், அப்புறம் வெல்லம், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை தொட்டுக்கிட்டு நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் ஊறுகாய் எலுமிச்சம் ஊறுகாய் இல்லைன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் இதை மாதிரி யூஸ் பண்ணிங்கனாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஃபீவர்லாம் இருக்கிற லைட்டாக கொமட்டல் இருக்கும்ல, அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும்.
நார்த்தங்காலே உப்பு போட்ட ஊறுகாய் இருக்கும். அது இப்போ எங்கிட்ட இல்லை. அதெல்லாம் நம்ம கையில் வச்சுக்கிட்டோம்னாக்கா ஃபீவர் சமயத்தில் வந்து நம்மளுக்கு அந்த நாசியெல்லாம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று முறையிலையும் நீங்கள் சாப்பிட்லாம். நான் அதை காமிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு கரண்டியால் சாப்பிட பிடிக்கலைன்னா நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. பால் இல்லாட்டி தண்ணி உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கப்பில் ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து சாதாரணமாக குடிக்கிற மாதிரி குடிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபீவர்லாம் வந்துச்சுனாக்கா எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது. ஈஸியாக செரிச்சிரும், நாசியாலாம் இருக்காது, வயிற்று புண்ணாற்றும், ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து இது வந்து ஃபீவர் வந்தால் தான் சாப்பிடணும்னு கிடையாது. எவ்ரி சண்டே நாங்கள் மத்தியானம் ஹெவியாக சாப்பிடுவோம். அதனால் காலையில் வந்து எங்கள் வீட்டில் முக்கால்வாசி கஞ்சி தான் இருக்கும். இந்த மாதிரி கஞ்சி வைப்போம். வெறுமனே புழுங்கலரிசி உப்பு போட்டு வேக வச்சு அது ஒரு கஞ்சியும் வைக்கலாம். அப்படியே நீங்கள் பச்சைமொழி பொங்குன மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் இந்த கஞ்சி சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுவும் தனியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பசங்களா, இப்போ வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.